அஸ்ஸலாமு அலைக்கும். உணவு தட்டு வியூவர்ஸ்லாம் நல்லா இருக்கீங்களா? சரியான டைமில் ஏன் சேனலில் எந்த வீடியோவுமே வரலன்னு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. உண்மைதான், எனக்கு வீடியோஸ் கொடுக்க முடியல. அதுக்கான ரீசனை நான் அந்த வீடியோலேயே கொடுக்க பார்க்குறேன். ஷார்ட்ஸாக போடலான்னு தான் ஷூட் பண்ணேன், ஆனால் எனக்கு அது சரிப்பட்டு வரல. ஸோ வீடியோவாகவே அப்லோட் பண்ணுறேன். நோம்பில் புது புது ரெசிபியாக கொடுக்கணுன்னு நிறைய ரெசிபிலாம் ஷூட் பண்ணி வச்சுருந்தேன். என்ன காரணம்னே தெரியல, சடனாக என் ஃபோன் வீணாக போச்சு. ஃபோனு வீணாக போன கவலை ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம ரொம்ப பிரயாசம் பண்ணி எடுத்து வச்சுருந்த வீடியோஸ்லாம் ஃபோன்லேயே மாட்டிக்கிச்சுங்கிற கவலை தான் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அந்த வீடியோஸ்லாம் ரெக்கவர் பண்ணி எடுக்க முடியலை. நோன்பு காலத்தில் நான் அம்மா வீட்டுக்கு வந்துடுவேன். ஜாயின்ட் ஃபேமிலிங்கிறதுனால இஃப்தார் டைம் ரொம்ப ஹரிபரியாக இருக்கும். அந்த ப்ரெஷர்லாம் அண்டா எங்கே குண்டா எங்கன்னு தேடுறதுக்கு தான் டைம் சரியாக இருக்கும். அதனால ஒரு ப்ராப்பர் வீடியோ கொடுக்க முடியாது. போனது போயிடுச்சு. இனிமேல் ரமலான் முடிஞ்சதுக்கப்புறம் பொறுமையாக வீடியோ கொடுக்கலான்ட்டு நான் இருந்துட்டேன். எவ்வளோ தான் பார்த்து பண்ணாலும் இந்த கஸ்டர்டு நிறைய பேருக்கு வரலைன்னு ஆதங்கமாக இருக்குது. 1/2 லிட்டர் பாலில் 5 கரண்டி சீனி போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற 1 கப்பு பாலில் 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் பண்ணி அந்த கொதிச்சிட்டு இருக்கிற பாலில் கலந்தால் சூப்பரான கஸ்டர்ட் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இது டோட்டலாக நம்ம கூல்டன் ஆக விட்டு தான் பழங்களை, நம்மளுக்கு வேண்டிய பழங்களை கட் பண்ணி உள்ளே சேர்க்கணும். சூடோடையே சேர்த்திங்கன்னா நீத்து போயிடும். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே சேர்த்தாலும் ரொம்ப கொடன்னு தண்ணி விட்டு போயிடும். நீங்கள் எந்த டைம் சர்வ் பண்ண போகிறீங்களோ அப்போ அந்த பழத்தை அந்த கஸ்டர்டோடு சேர்த்திங்கன்னா ரொம்பவுமே ஒரு சூப்பரான க்ரீமியான ஃப்ரூட் கஸ்டர்ட் நம்மளால் செய்ய முடியும். இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸ் ஃபாலோ பண்ணாவே போதும். ரொம்ப சிரமம் எடுத்துக்கணுன்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி எங்கள் வீட்டு இஃப்தாரில் இதெல்லாம் தான் பண்ணியிருந்தோம். இது இல்லாமல் தம்பி ஒய்ஃபு அவங்க வீட்டிலேருந்து பட்டர் பன்னீர் பட்டர் மசாலாவும் செஞ்சு கொடுத்து விட்டுருந்தாங்க. கஸ்பீனா சிஸ்டர் அவங்க சேனலில் ஒரு புது ரெசிபி ஒன்று போட்டிருந்தாங்க. அது பார்க்கும் போதே ரொம்ப டெம்ப்டாக இருந்துச்சு. சரி, நம்மளோட ஆங்கிளில் அதை கொஞ்சம் ட்விஸ்ட்டு கொடுத்து ட்ரை பண்ணலான்னு பண்ணியிருந்தேன். செம்மையாக வந்துருந்துச்சு. அவுட்லுக்கு டேஸ்ட் வைஸுமே சூப்பராக இருந்துச்சு. வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன், அதை ஒரு தனி வீடியோவாக நான் கொடுக்குறேன். வீடியோ ரெகுலராக வரலங்கும் போது என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணி ரொம்பவுமே சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் இனிமேல் நான் தொடர்ந்து வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.